தமிழ் பேசும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஸ்க்ரீனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கிரியேட் ஐக்கன் அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா செலக்ட் தி ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப் தி ப்ராஜெக்ட் காணிக்கும். நீங்கள் எந்த சைஸில் எடிட் பண்ண முடியும் அதை கொடுத்துக்கோங்க. நம்ம 16:9 தான் பார்க்க போகிறோம், அதை கொடுத்துக்கலாம். அது பிறகு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் எடிட்டிங் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் டியூரேஷன் ஆஃப் ஃபோட்டோ கிளிப் இருக்கும், அதை 0.0 இல்லைனா 1 செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே டிஃபால்ட் டியூரேஷன் லேயர் இருக்கும், அதை நம்ம 0.0 செட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ கிளிப் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணது வந்து நம்ம 0.1 வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் மீடியா கொடுத்துக்கோங்க. மீடியா கொடுத்துக்கிட்டு பேக்ரவுண்டு வந்து நம்ம ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இனி கரெக்டாக 1 செகண்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம லேயர் கொடுத்து மீடியாக்குள்ளே போய் நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கரெக்டாக நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தமாரி ஃபோட்டோ வச்சு வீடியோ இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை. நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம ஒரு பர்த்டேக்கோ இல்லைனா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கோ இல்லைனா ஒரு ஸ்டைலிஷ் வாட்ஸ்அப்புக்கோ நம்ம எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் இனி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் ஆப்போட லிங்கும் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். வேணும்னா டவுன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். I'm the man, I could probably fuck Juju. Did it with no hands, now she call me young Bluetooth. Everybody searching for your boy like Blue's Clues. Everybody hitting on me, let me guess, YouTube. Then I appear on your iPod like YouTube. Then you realize that your boy so hot. Now you tell you hear me flow, you never want me to stop. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோட்டோலாம் ஆட் பண்ணிட்டோம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இனி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. இனி பேக் பை கொடுங்க. மறுபடியும் கிரியேட் ஐக்கன் கொடுத்து 16:9 ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சேவ் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இனி லெஃப்ட் சைடில் வந்து 3 டாட் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. இதேமாரி நீங்கள் ஒரு 5 தடவை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு. இனி சேவ் பண்ணிக்கலாம். இதையும் சேவ் ஆயிடுச்சு. இனி மறுபடியும் பேக் பைக்கோங்க. போயிட்டு மறுபடியும் 16:9 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம ஒரு 10 செகண்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டோம். இனி லேயர் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம சேவ் பண்ண இப்போ வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எண்டு போய்டுங்க. எண்டு போய்ட்டு அதில் கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் அந்த கீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அனிமேஷன் இருக்கும், அதை ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கோங்க. இனி ஸ்டார்டிங் போய்விடுங்க. வீடியோ ஸ்டார்டிங் போய்விடுங்க. போனதுக்கப்புறம் அதை ரொட்டேஷன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சிட்டோம். இனி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. இது நம்ம மறுபடியும் அதை இமேஜ் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும். அதில் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து மல்டிபை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம நேமை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிக்சல் லேப்பில் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் நேமை நீங்கள் அதேமாரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க ஒயிட் கலரில். இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நேமை எடுத்துட்டேன். இனி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோத்துக்கு வேணுமோ அதுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லாஸ்ட் எண்டு போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீ ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அதை நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இனி ஸ்டார்டிங் போய்க்கோங்க. ஸ்டார்டிங் போயிட்டு நம்ம அதை ஜூமிங் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. இனி நம்ம அதை நேமை நம்ம சென்ட் பேக்வேர்டு கொடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் வரும். அதில் சென்ட் பேக்வேர்டு கொடுத்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரியாக பேக் ஆட் ஆகலாம். நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் கொடுத்துட்டோம். இனி மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தால தெரியும் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் கீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே லாஸ்ட்டில் வந்துருக்குங்க. வீடியோவில் போய்க்கோங்க. அதில் வீடியோ ஃபேட் அவுட் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம லேயர் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எட்ஜ் பார் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எட்ஜ் பார் வீடியோ எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா வந்திருக்கு. இதேமாரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.